ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏஷியா கப் 2025க்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்குவாட் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி, அண்ட் தென் 30% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார், அது ஸ்கை தான், நோ டவுட் அவர் தான் இந்தியன் டீம் கேப்டன். ஸோ அவர் தான். ஸோ ஸ்கை கேப்டன், சுக்மன் கில் வைஸ் கேப்டன், ஒரு சர்ப்ரைஸ் தான், அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ஜாஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ். இதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட் 50 மெம்பர்ஸ் ஸ்குவாடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஹாப்பி கண்டிப்பாக. ஏன்னா அபிஷேக் சர்மா அந்த 2024 அந்த T20 வேர்ல்டு கப்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்குவாட் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பாதி பிளேயர்ஸ். அந்த நியூவாக ஆடின பிளேயர்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் T20 ஸ்குவாட் எப்படி இருந்துச்சோ அது அந்த கோர் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. இதில் ஒரு சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ஒரு T20 ஆடியே 1 இயர் ஆகுது, T20s ஆடியே. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024 அந்த ஸ்ரீலங்கா சீரிஸும் ஜிம்பாப்வே சீரிஸும் ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20ஸே ஆடல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா SSC ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணாக்கெலாம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2024 சயீத் முஸ்தக் அலி ட்ராஃபி அடிச்சு கொடுத்தாரு பாம்பேக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கேகேஆருக்கு 10 இயர்ஸ் கழிச்சு கப் அடிச்சு கொடுத்தாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு. அந்த கேப்டன்சி மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 604 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சிக்ஸர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸர்ஸ் 30+ சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் 38 நினைக்கிறேன். ஸோ பக்கா T20 பிளேயர் தான். ஆனால் ஏன் தெரியல அவருக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவர் கொடுக்கலாம், ஏன்னா அவர் எல்லா ஃபார்மேட்லேயும் நல்லா தான் ஆடுறாரு. டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறாங்க, T20 அவாய்ட் பண்ணுறாங்க, ஓடிஐ மட்டும் தான் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு T20க்கு ஒரு பக்கா பிளேயர் தான் ஆகுது. ஐபிஎல்லே நம்ம பார்த்துருக்கோம், அவர் ஹிட்டிங் நல்லாயிருக்கும், பேட்டிங் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார், நல்ல ஒரு பிளேயர் தான் மிடில் ஆர்டரில். அண்ட் தென் SSC ஜெய்ஸ்வால் லாஸ்ட் அவர் போன T20 வேர்ல்டு கப்லாம் அதே தான் பண்ணாங்க, தண்ணி தான் தூக்க விட்டாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் கூட எடுக்கல. ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா, அந்த 2022 T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு, ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஆடினாங்க. ஸோ அப்போ தான் நியூ பிளேயர்ஸாக எடுக்கிறப்ப SSC ஜெய்ஸ்வால் எடுத்தாங்க. அவர் காமிச்சார் T20னா இப்படி தான் ஆடணும், ஒரு நியூ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவுக்கு. ரொம்ப அட்டாக்கிங்காக ஆடணும், ஓப்பனிங்கில் இன்டென்ட்டோட ஆடணுன்னு. கடைசியில் அவர் ஏஷியன் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 100 கூட அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு. ஏஷியன் கேம்ஸ் T20யில் நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா கூட கோல்டு மெடல் கூட வாங்கினாங்க ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சியில். அந்த பண்ணால் அதுக்கப்புறம் நல்ல நாக்ஸ்லாம் ஆனார். T20ஸில் நல்லா தான் ஆடினார். பார்த்தீங்கன்னா அவரையும் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட பார்த்தோம் டெஸ்ட் மேட்சஸில் கூட நல்லா பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம். அந்த டொமஸ்டிக்கில் கேட்க வேணால் நல்லா தான் பண்ணார். ஐபிஎல்லே நல்லா பண்ணியிருக்காரு, லீடிங் விக்கெட் டேக்கர் கூட இந்த சீசனு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் தரல. முகமது சிராஜ் சரியான ஃபார்மில் இருக்கார். நம்ம டெஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தோம், பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார் ஃபார்மாக. அந்த பண்ணால் அவர் ஃபிட்னஸ்லேயே பார்த்தா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபிட்னஸும் இருக்குது, ஃபார்மும் இருக்குது. ஆனால் ஏன் தெரியல அவருக்கும் சான்ஸ் கொடுக்கல. போன ஏஷியா கப்பில் பார்த்தோம் 2023 ஃபைனல்ஸ்லாம் செதற விட்டார் ஸ்ரீலங்காவை. ஒன்றுமே புரியல ஸ்ரீலங்கா. ததிகினோ தாம் தான் செம்மையாக போட்டு 6 விக்கெட் எடுத்தார், அவ்வளோ ஸ்விங்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முகமது சிராஜே எடுத்திருக்கான், அவரே பார்த்தா இது பண்ணிட்டாங்க. ஹர்ஷித் ராணாவை ஏன் எடுக்கிறாங்கன்னே தெரில, ஏதோ ஜிஜி மாமோட பாலிடிக்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹர்ஷித் ராணா வந்து ஓகே லாஸ்ட்டு ஆனால் ஒரு T20யில் கன்கஷன் சப்பாக வந்து நல்லா தான் பவுலிங் போட்டார். பட்னா இருந்தாலும் இவ்வளோ நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்கிறப்ப அவருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும். அந்த பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான், அவர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்ல போட்டிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் கழித்து T20 ஸ்குவாட்குள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா SSC ஜெய்ஸ்வாலே எடுத்துருக்கலாம், நல்ல பிளேயர், ஓப்பனிங் நல்லா இன்டென்ட்டோட ஆடுவார். சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்லாம் இல்லைலாம் சொல்ல, நல்ல பிளேயர் தான், நல்ல ஒரு வெர்சிட்டாலிட்டி பிளேயர் தான். பட்னா என்னென்னா ஒரு அட்டாக்கிங்காக ஆட மாட்டார், அவருடைய யூஸ்வல் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் தான் ஆடுவார். அவர் வந்து ரொம்ப ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. கண்டிப்பாக அவர் ஓப்பனிங் ஆடுவார், அவ்வளோதான், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவார். பட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். பட்னா T20 பொறுத்த வரைக்கும் இன்டென்ட் தான் வேணும். சஞ்சு சாம்சனை பார்க்குறப்போ கண்டிப்பாக ரொம்ப பாவமாக இருக்குது. ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க ரைட்டு, பட் ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஓப்பனிங் பொசிஷன் அவரால் ஆட முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டீமில் எடுக்க மாட்டாங்க. சுக்மன் கில்லால் லோட் ஆன் தி ஆர்டர், மிடில் ஆர்டர் ஆட முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பக்கா ஓப்பனர், அவர் வந்து பவர் ஹிட்டரும் கிடையாதுனால ஒரு பக்கா ஓப்பனர். ஸோ பவர் பிளேலாம் ஆட பார்ப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு எப்படி போன T20 வேர்ல்டு கப் ஜெய்ஸ்வால் தனி தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த சீசனும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா கப்பில் சஞ்சு சாம்சனுக்கு பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 70% ஹாப்பி தான். பட் 30% நான் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், SSC ஜெய்ஸ்வால், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்லா தான் பண்ணாங்க T20ஸில், அவங்களுக்கு பார்த்தா சான்ஸ் கொடுக்கல, மறுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி பார்த்தா ஓகே தான் ஓரளவு ஸ்குவாடு. பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்சல்யூட் சூப்பராக இருக்க போகுது பாஸ் போலிங் அட்டாக்கில். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மீதி 2 பார்த்தீங்கன்னா சின்ன டீமோட தான் இருக்குது மேட்ச்சு. ஐ திங்க் ஒமானோ
UAE தான் நினைக்கிறேன். அதுலேருந்து வந்து தான் கொஞ்சம் ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க பும்ராக்கு. ஒரு பாகிஸ்தான் சூப்பர் 4 ஃபைனல்ஸ் வந்தால் ஆடுவாங்க பும்ராவை. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த திங் பார்த்தீங்கன்னா செட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சுக்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன் இப்படிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வைஸ் பார்க்கலாம். நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்குவாட் இது பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பேட்ஸ்மென்ஸ் பார்க்கலாம், பியூர் பேட்ஸ்மென்ஸ். சுக்மன் கில், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்களாம் பார்த்தீங்கன்னா பியூர், ரிங்கு சிங் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மென்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா, ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டீம்ஸ் அகேன்ஸ்டாக சொல்கிறேன். ஸ்மால் டீம்ஸ்னால் கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. பிக் டீம்ஸ் அகேன்ஸ்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பெஷலி ஒரு பாகிஸ்தான் மேட்ச் எப்படி பிளேயிங் 11 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சுக்மன் கில். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அப்புறம் 2 டவுன் ஸ்கை தான் சூரியகுமார் யாதவ். ரிங்கு சிங். ஆல்ரவுண்டர்ஸ் அடுத்து ஹார்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல். எனக்கு இன்னொரு டவுட்டு, ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் என்னென்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஜாஸ்பிரிட் பும்ரா, அதில் நோ டவுட். பும்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன டீம்ஸ் ஆடுறப்போ ரெஸ்ட் கொடுத்துட்டு அர்ஷித் ராணா ஆடுவாங்க. மற்ற மெயின் மேட்சஸ்னால் பும்ரா ஆடுவார். ஸ்பின்னர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவர் வருண் சக்கரவர்த்தி. அது கண்டிஷன்ஸ் பொறுத்து எப்படின்னு பார்ப்பாங்க. ஆப்போசிஷன் கண்டிஷன்ஸ் பொறுத்து அவங்க சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. ரொட்டேஷன் பாலிசியில் ஆடுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேயிங் 11. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்குவாடுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடுக்கு கண்டிப்பாக 10க்கு ஒரு 8 கொடுப்பேன். ஸ்ரேயஸ் ஐயர், SSC ஜெய்ஸ்வால் எடுத்துனா கண்டிப்பாக நான் 10க்கு 9 கொடுத்துருப்பேன். பட் நான் அவங்களாம் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்குவாட் இது எடுத்துருக்கேன்னா கண்டிப்பாக 10க்கு 8 கொடுப்பேன். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் எடுத்துருக்கலாம். ஏன்னா ரிங்கு சிங் அண்ட் சிவம் டூபே கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்லாட்ஸில் இருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம், சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. சிவம் டூபே பார்த்தோம் இந்த IPLல ரொம்ப ஸ்க்ராட்சியாக தான் ஆடினார். எஸ் ஓகே 40-30 அடிச்சார். பட்னா அவருடைய யூஸ்வல் கிடையாது. யூஸ்வல் ஸ்ட்ரைக் ரேட், யூஸ்வல் ஃபார்மில் அடிக்கல, ஸ்க்ராட்சியாக தான் ஆடினார். அதே மாதிரி ரிங்கு சிங்கும் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஸ்லாட்ஸ் தான், எல்லாமே அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். அவங்க 2 பேருக்கு பதிலாக கண்டிப்பாக SSC ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துருக்காங்க. அது எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இந்த சீசனில் 604 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதெல்லாம் அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இவங்க 2 பேர் எடுத்திருக்காங்க. பார்ப்போம். ஆனால் ஸ்குவாடை நம்மளால் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் சேர்த்து எடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர், அவர் பாவம் ரொம்ப T20க்காக 2 வருஷமாக சான்ஸ் வெயிட் பண்ணுறாரு, கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அவர் சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார் T20யில். பட்னா அவர் கொடுக்கல. அதே மாதிரி SSC ஜெய்ஸ்வால் பார்ப்போம் அவங்க எதாவது கம்பேக் கொடுக்குறாங்களான்னு. ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸோட வரேன். தேங்க்யூ கைஸ்.